உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் வழக்கறிஞர் எழில் காரோலின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் காந்தி அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணியின் முதன்மை செயலாளர் பார்வேந்தன், திமுக சட்டத்துறை இணை செயலாளர் சூர்யா வெற்றி கொண்டான், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மாவட்ட செயலாளர்கள் சந்தர், நரேஷ்குமார், PR மனோகரன், சீனு உதயகுமார், காஜா மைதீன், முகமது அலி, மலக் முகமது காலித் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் காந்தி, அனைவரும் கருத்து வேறுபாடு இன்றி சகோதர தன்மையுடன் கடுமையாக உழைத்து பானை சின்னத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய நிர்வாகிகள் சிதம்பரம் வடக்கு மெயின் ரோட்டில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு கட்சியின் மாவட்ட செயலாளர் தமிழ்விளவன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர் செல்லப்பன், மண்டல துணை செயலாளர்கள் தடா கதிரவன், செல்வமணி, சிதம்பரம் நகர செயலாளர் ரத்தினம், இளஞ்சுருத்திகள் எழுச்சி பாசறை, மாநில செயலாளர் பால அரவாளி, மாவட்ட பொருளாளர் முருகானந்தன், செய்தி தொடர்பாளர் சரித்திரன், மாவட்ட துணை செயலாளர்கள் ஆதிமூலம், பாவனன், வேல்முருகன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் நாகராணி, மாநில நிர்வாகிகள் நீலவலவன், முகமது ஆயுப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் MKT கார்த்திக் தண்டபாணிக்கு காட்டாங்குளத்தூர் கிழக்கு ஒன்றியம், கருநீலம், காயிரம்பேடு உள்ளிட்ட ஊராட்சிகளில் JCB மூலம் ரோஜா பூ தூவி ராட்சத மாலை அணிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பழகன், மாவட்ட துணை செயலாளர்கள் திராவிட முரளி, தலித் சுதாகர், ராஜேஸ்வரி சுதாகர், தொண்டரணி மாநில செயலாளர் கராத்தே பாண்டியன், ஒன்றிய செயலாளர் மாஸ்டர் ஆனந்த் மற்றும் செல்வம், குணசேகரன், வெங்கடேசன், கோதண்டம், நாராயணசாமி, ராமச்சந்திரன், கலைவேந்தன், குமரேசன், பாரதி, ஆனந்த், சரத்குமார், அருண், கார்த்திக், வர்குணன், மோகன்ராஜ், கரண், தமிழ், ராஜ்குமார், கார்த்திக், சாரதி, மோகன் குமார், துலுகானம், முருகன், ஆகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் முதலமைச்சர் MK-ஸ்டாலினை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என திருவிக நகர அரசு பேருந்து நிலையம், வீனஸ் காந்தி சிலை, வீனஸ் மார்க்கெட், பெரவல்லூர் 4 வழிச்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சுபாஷ் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொளத்தூர் தொகுதி மாவட்டத்தின் சார்பில் இங்கே கொளத்தூர் தொகுதி சட்டமன்ற வேட்பாளராக களம் காணுகின்ற தமிழகத்தின் நிரந்தர முதல்வர், இந்த நாடு வளம் பெற, நல்லாட்சி பெற, திராவிட மாடல் ஆட்சி தொடர எழுச்சி தமிழர் அவர்களுடைய ஆதரவு பெற்ற
நம்முடைய நிரந்தர முதல்வர் வேட்பாளர் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை ஆதரித்து வீதி பிரச்சாரம் கொளத்தூர் தொகுதி மாவட்டத்தின் சார்பில் நடைபெற்றது. அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பான முறையிலே குண்டறிக்கையை வீதி வழியாக கடை வீதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விநியோகித்தோம். இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்த அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்பீம். கொளத்தூர் தொகுதி மாவட்ட செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ். திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் ரவி அறிமுக கூட்டம் பெருமாநல்லூர் அருகே தனியார் அரங்கத்தில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ABR மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் மேலிட பொறுப்பாளர்கள் வல்லவன் வாசுதேவன், அந்தியூர் வெற்றி செல்வன், மாவட்ட பொருளாளர் குமார், மாவட்ட செய்தி தொடர்பாளர் கமல்ராஜ், மாவட்ட துணை செயலாளர்கள் லதா தியாகராஜன், ரமேஷ், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் கந்தசாமி, தங்க உதயகுமார், ஜோதீஸ்வரன், இளஞ்சுருத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் சங்கர்குமார், இளஞ்சுருத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை செயலாளர் ஆனந்தன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் பட்டு ரோஜா, மாவட்ட துணை செயலாளர் லீனா, முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் சூரிய பிரகாஷ், தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் அபிஷேக், கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை அமைப்பாளர் சாமுவேல் மற்றும் வெங்கடாச்சலம், தாமஸ், செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எழுச்சியோடும் நிகழ்ச்சியோடும் இங்கே எங்களுக்கு வரவேற்பு கொடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தோழர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நான் ஏற்கனவே பேசியது போல உங்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து 45 ஆண்டு காலமாக வீதியிலே இறங்கி போராடி எனக்கு இன்றைக்கு மக்கள் பிரதியாக சென்று சட்டமன்றத்திலே வாதாடி நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆகவே நீங்கள் அனைவரும் கதிரவாள் சின்னத்திற்கு வாக்களிப்பதோடு ஒவ்வொருவரையும் சந்தித்து கதிரவாள் சின்னத்திற்கு வாக்களிக்கு என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,